அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பம். சரி முட்டை நிறையா இருக்கே, நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு கொஞ்சோண்டு நறுக்கி வச்சதை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். முட்டைக்கோசு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து ஃப்ரைட் ரைஸில் போட மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், போட சொன்னாங்க, நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டையை வந்து கிண்டி எடுத்துக்கலாம். அதையும் அந்த காய் வெந்தோடனே அதோடு சேர்த்து வடித்து வச்சிருந்த சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட்டு, பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. காலிஃப்ளவர் 65 வந்து தொட்டுக்க செஞ்சுருந்தேன். அதுக்கு எப்போதும் போல் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்துட்டேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு காலிஃப்ளவர் வந்து பொரித்து எடுத்துகிட்டு பெப்பர், உப்பு லைட்டாக மேலாப்பில் தூவி பிரட்டி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸுக்கு சாஸு அது இதுன்னெலாம் போடுறாங்க. நம்மக்கிட்ட சாஸ் இல்லை, சரி இருக்கிறத வச்சு செஞ்சு விடுவோன்ட்டு இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன். எப்படியோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு.